காஷ்மீர் மாநிலத்தில் பாதுகாப்பு படை வீரர்களின் வாகன அணிவகுப்பில் தற்கொலைப்படை பயங்கரவாதி நடத்திய தாக்குதலில் வீரர்கள் 20 பேர் உயிரிழந்தனர். 70க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்த நிலையில் சாலையில் விழுந்தனர். எனக்கு உயிர் மேலே பெருசாக ஆசை இல்லை. நான் உயிரோட வாழணும்னு சத்தியமாக நினைக்கவே இல்லை. ஆனால் இப்போ தோணுது வாழணும்னு, நம்மளை அடித்தவனை திருப்பி அடிக்கணும்னு. என் பேர் சிவா. ரொம்ப போர் அடிக்குது. புரியாத பாஷெல்லாம் காதில் கேட்டுக்கிட்டே இருக்கு. நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது இல்லை ஏதாவது நடக்கும்போது அதை மற்றவங்கிட்ட ஷேர் பண்ணுறது தான் ஆறுதலையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். அதான் நான் அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ எனக்குன்னு யாரும் கிடையாது. இருந்தாங்க 2 பொண்ணுங்கன்னு சொன்னதும் என்னை பெரிய பிளே பாய்னு நினைக்காதீங்க. நான் உங்களை போல தான். ஒரு பொண்ணு எனக்காகவே வாழ்ந்தா. நான் சொல்லும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எனக்காகவே வாழ்ந்தா. ஆனால் அவள் இப்போ இல்லை. இவளை என் ஆளுன்னு சொல்லிட்டேன். அவளை என்னன்னு சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அவள் என் வாழ்க்கையில் இருந்த ஒரு சில பகுதியை தான் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இந்த பகுதியோட பேரு நானும் அவளும். அண்ணா, எவ்வளோ வருஷமா ஆட்டோ ஓட்டுறீங்க நீங்க? ஏன் இந்த பக்கம் போறீங்க? இந்த பக்கம் போனா நான் சொன்ன அட்ரஸ் வருமா? டேய் இருடா, இவன் ஒருத்தன் ஃபோன்ல. ஒரு நிமிஷம் இரு. நீ இறங்க வேண்டிய இடமே இதாம்மா, இறங்குமா. டேய், செம்ம கடுப்புல இருக்கேன்டா உன் மேல நானு. 2 நாளைக்கு முன்னாடி சொன்னேன்ல, ஏன்டா இப்படி சொதப்பிட்ட? ஐயோ மவனே, நீ நேர்ல மட்டும் மாட்டு, செம்மையா இருக்கும். சாரிடி, திடீர்னு ஒரு அர்ஜென்ட் ஒர்க்கு, அதனால தான் வெளில வந்துட்டேன். நான் எல்லாமே அவங்ககிட்ட பேசிட்டேன். நீ அவன் ரூம்ல ஸ்டே பண்ணிக்கோ, நான் வந்து எல்லாமே உன்கிட்ட சொல்றேன். ஓகே, நான் ரூம் கிட்ட வந்துட்டேன். ஒரு நிமிஷம் அப்படியே லைன்ல இரு. சரி, உன்கிட்ட ஒன்று கேட்கணும்னு நினைச்சேன். அன்னைக்கு ஊருக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருந்தாங்கல்ல? ஓகே. அவங்களாம் ஏன் உன்னை மாமான்னு கூப்பிட்டாங்க? அப்ப என்ன மாமான்றியா? மரியாதையா போனை வச்சிரு. இனிமே என்கிட்ட பேசவே பேசாத. டேய். ரொம்ப நேரம் வெளியே நிற்காத, உள்ளவா. எவனா பார்த்தா என்ன தான் தப்பா நினைப்பான். அந்த ரூம் யூஸ் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேர் பேசிக்கவே இல்லை. அவள் வேலையை பார்த்துட்டு இருந்தா, நான் என் வேலையை பார்த்துட்டு இருந்தேன். ஐயோ சிவா, என்னாச்சு சிவா? எழுந்துறீங்க. ஐயோ ரத்தம் வேற வருது. ஐயோ சிவா, என்ன பண்ணுது? எழுந்துறீங்க, இங்க பாருங்க, என்ன பாருங்க. சிவா இங்க பாருங்க. என்ன சிவா, கேக்குதா?
ஹாய், குட் மார்னிங். தேங்க்ஸ். தேங்க்ஸா? காஃபி கொடுத்து நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்ஸ் காஃபிக்கு இல்லை, நேற்று நைட் என்னை கேர் பண்ணிக்கிட்டது. உங்களுக்கு தேங்க்ஸ்லாம் சொல்ல தெரியுமா? பரவாயில்லையே. எனிவே காஃபி செம்மையா இருக்கு. சூப்பர். எப்படி சின்ன வயசுல இருந்து குக்கிங் எல்லாம் பண்ணுவீங்களா? வீட்டில் நான் தனியாக தானே இருக்கேன், ஸோ நானே பார்த்துப்பேன். எத்தனை பேரை சாக்கடிச்சிருக்கீங்க? நானே சமைச்சு நானே சாப்பிடுவேன். என் வாழ்க்கையில் இந்த பகுதிக்கு பேர் அவளும் நானும் காதலும். ஹேய், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சரி இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். கரண்ட் இல்லாம எனக்கு தூக்கமே வராது. கண்டிப்பா உனக்கும் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது பேசலாமா? சரி சொல்லு, எதுக்கு வீட்டை விட்டு வெளியே வந்த? ஆல்மோஸ்ட் எல்லாருமே என்கிட்ட இந்த கேள்வி கேட்டுட்டாங்க. தயவு செஞ்சு வேற ஏதாவது கேட்குறியா? நீ யாரையும் லவ் பண்றியா? ஆமா, கொஞ்ச நாள். பட் ஸ்டார்டிங்ல சில விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா போக போக அந்த விஷயம் குறைஞ்சிக்கிட்டே இருந்தது. எதுக்காக லவ் பண்ணமோ அது இல்லை இல்லையா? ஸோ இப்போவே எப்படின்னா கல்யாணம் குழந்தை அப்படின்னும் போது ஏதோ ஒன்று குறையிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் இப்போவே பிரேக்கப் பண்ணிட்டேன். நீ யாரையாவது லவ் பண்ணுறியா? நான் கண்டிப்பாக கேட்கவே மாட்டேன். ஏன்னா உன் மூஞ்சில் இருக்க தாடி, எப்போ பார்த்தாலும் சரக்கு. நீ யாரையோ லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஆமாம். உன்ன மாதிரி என்னால் ஒரு லைன்லாம் சொல்ல முடியாது. ஒரு லைனில் சொல்கிற அளவுக்கும் இப்போ சாதாரணமானவ கிடையாது. எப்போவுமே என்னோட சந்தோஷம் துக்கம் எல்லாத்தையுமே அவளோட ஷேர் பண்ணணும்னு நினைப்பேன். அந்த ஆசையை ஏய் நல்லா பேசிடுவல. அவர்கிட்ட இன்னும் 2-3 மந்த்ஸ்ல ஜாப் கிடைச்சிடும். அதுக்கப்புறமா மேரேஜ் வச்சுக்கலாம். எல்லார விடையும் நல்லா பார்த்துப்பேன் அப்படி இப்படின்னு ஏதாச்சும் பேசி அவரை ஓகே சொல்ல வச்சிடுறா. இன்னைக்கு எப்படியாவது நான் உங்க அப்பாவை ஓகே சொல்ல வச்சிருவேன். அது ஏன் பொறுப்பு. நீ எப்போ வருவ? இது கிளம்பிட்டேன்டா. ஈஸியார்ல தான் இருக்கேன். இன்னும் 1/2 hour அங்க இருப்பேன். ஓகேவா? கலை கலை கால் கட் பண்ணாத. ஒரு நிமிஷம் லைன்லயே இரு. நான் உங்க அப்பா கிட்ட பேசுறத நீ கேட்கணும். என்ன மறந்துட்டியா? இது எப்பவுமே இப்படி தானே இருந்திருக்கு. என்னோட எல்லா இம்பார்ட்டன்ட் டைம்லயும் என் கூட நீ இப்படி இருந்திருக்க. ஆமாண்டா. ஆனா இப்ப என்னால முடியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் டிரைவ் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறமா வந்து கால் பண்ணட்டுமா? சான்ஸே இல்ல. அந்த ஆள் கிட்ட பேசுறதை நீ கேட்டே ஆகணும். டேய் அவர்கிட்ட கொஞ்சம் பேசும்போது மரியாதையா பேசுடா. சாரி சாரி. அவர் ஓகேவா? சரி நான் உள்ள போறேன். நீ லைன்லயே இரு. ஹாய் சார். வாங்க உட்காருங்க. சார் அவ்வளோ சார். ஓகே, எனக்கு ஒரு பெரிய ஜூஸ். உங்களுக்கு? அதுவே ஓகே. சொல்லுங்கள் சிவா, உங்களை பற்றி சொல்லுங்கள். நானும் கலையும் 3 வருஷமா லவ் பண்ணுறோம். அதெல்லாம் கலை சொல்லிட்டா. உங்களை பற்றி சொல்லுங்கள். என்ன பண்ணுறீங்க? என்ன வேலை பார்க்குறீங்க? நான் எந்த வேலை பார்க்கல சார். எங்கள் சித்தப்பா பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு. அதை பார்த்துக்க சொல்லி ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்காரு. பட் எனக்கு அதில் விருப்பம் இல்லை. கலை
கலை சொல்லியிருப்பல எங்கள் அப்பாவை பற்றி. ம் ம். ஆர்மியில் ஜாயின் பண்ணணும் தான் ரொம்ப நாள் ஆசை. சரிப்பா. எனக்கு எல்லாமே கலை தான் சார். அவன் என் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் தான் எல்லாமே நல்லா நடக்குது. மற்றவங்களோட நான் நல்லா பார்த்துப்பேன் சார். தம்பி, எங்கே செல்லுன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். சின்ன வயசுலேருந்து அவருக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது, எங்கே ஸ்கூலில் சேர்க்கணும், எங்கே காலேஜில் சேர்க்கணும், எங்கே படிக்க வைக்கணும் எல்லாமே பார்த்து பார்த்து செஞ்சது. அவளுக்காக எல்லாம் பார்த்து பார்த்து பண்ணி அதிலே எங்கள் பாதி வாழ்க்கையே போயிடுச்சு. இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகலை. கலைக்கு உங்களை பிடிச்சிருக்கு. நீங்கள் ஆர்மிக்கு போகலை, ஏதோ ஒரு வேலை பார்க்குறேன், இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது சொல்லுங்கள், கலையை நான் உங்களுக்கு கட்டித்தரேன். இப்போ இருக்கிற காலத்தில் நீங்கள் இப்படி பேசுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை சார். கண்டிப்பாக இந்த விஷயத்த நான் ஒத்துக்கவே மாட்டேன் சார். தம்பி, அப்போ இது எங்களுக்கு செட் ஆகாது, எங்களை விட்டுருங்க. அப்படியெல்லாம் ஈஸியாக விட்டுற முடியாது சார். தம்பி, நீங்கள் நடைமுறை வாழ்க்கை தெரியாமல் பேசுகிறீங்க. உங்கள் அப்பாவுக்கு நடந்த மாதிரியே உங்களுக்கு நடந்திருந்தா என் பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகும்? கலைக்கு நான் வேணுமா வேணாமான்னு நீங்கள் சொல்லக்கூடாது சார். கலை சொல்லட்டும். சிவா நான் கலை பேசுறது கேக்குதா? நீ சொல்லு. ஏய், அப்பா நான் வேணுமா வேணாமா? பேசிக்கிறேன்டா. ஏய் பாரு, அவன் இடிச்சுட்டு போயிட்டே இருக்கான். அவன் வண்டி நம்பர் நோட் பண்ணியா? ரத்தம் போயிட்டே இருக்கு. நாட்டுல எவன் வந்தாலும் போனாலும் ஏன் வேலையை மட்டும் இருப்பீங்க? சீக்கிரம் தூக்கி பாரியா, ரத்தம் வர கொட்டு ஓட்டுன்னு கொட்டுக்கியா? பேச்சு முடிச்சிருக்காங்க பாரியா? வண்டி அப்படியே பண்ணாதீங்க. பாட்டு விட்டுங்க, நீங்க முடிஞ்சு போச்சு. தம்பி, என்னாச்சுப்பா? தம்பி, என்னாச்சு? சொல்லுங்க தம்பி. ஏய், ஐம் so sorry சிவா. நீ இவ்ளோ ஃபீல் பண்ண தெரிஞ்ச நான் கண்டிப்பா கேட்டிருக்கவே மாட்டேன். பரவாயில்லையே சார், இன்னைக்கு ரொம்ப சிரிச்ச முகமா இருக்கீங்க. சோ நைஸ். என்னன்னு தெரியல, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். எல்லாமே ஒன்றால தான். நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமா? கேளுங்க. தப்பா நினைக்காத, நான் உன்னை லவ் பண்ண முடியுமா? உன் கையில் ஒரு ரோஸை கொடுத்து அழகா ஐ லவ் யூன்னு நான் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கணும். ப்ரப்போஸ் பண்ணுற மூடில் நான் இருக்கேன், ஆனால் அதை அக்செப்ட் பண்ணுற மூடில் நீ இருக்கியான்னு தெரியல. அதனால தான் உங்ககிட்ட நான் பர்மிஷன் கேட்குறேன். இல்லை, அது வந்து ஹே, இல்லை இல்லை, நீ இதுக்கு மேலே எதுவும் சொல்ல தேவையில்லை. இட்ஸ் ஓகே. ஓகே, ஓகே, நான் போய் தூங்குறேன். குட் நைட். என் வாழ்க்கையில் இந்த பகுதிக்கு பேர் அவளும் நானும் இடைவெளிகளும். இந்த இடைவெளிக்கு காரணம் என்னால் அவள் போலீஸ் ஸ்டேஷன் போய் அவமானப்பட்டதுனால தான். சாரிடி,
என்னால் தானே உனக்கு இவ்வளோ பிரச்சனை. பேசாதடா. நீ என்ன பெரிய இவனா? எப்ப பார்த்தாலும் வீட்ல குடிச்சிட்டு இருக்க, இல்ல ரோட்ல போய் சண்டை போட்டுட்டு இருக்க? கொஞ்சம் கூட மேனஸே இல்லையா உனக்கு? அன்னைக்கு என்னமோ பெரிய இவ மாதிரி பேசுன, என்னாலதான் ஆளு செத்துட்டா அப்படி இப்படின்னு பெருசு பெருசா சீன்லாம் போட்ட. இதோ பார், உண்மையினே லவ் பண்ணிருந்தேன்னு வச்சுக்கேன், இந்த மாதிரி ரோட்ல எல்லாம் போய் சண்டை எல்லாம் போட்டிருக்க மாட்டேன். கொஞ்சமாவது உனக்கு குற்ற உணர்ச்சி இருக்காடா? ஏன் இப்படி எல்லாரையும் தொல்லை பண்ணிட்டு இருக்க? அந்த பொண்ணு மட்டும் உயிரோட இருந்தா வச்சுக்கேன், சத்தியமா தினம் தினம் உன்னாலே செத்துருப்பா. ஏய் நிறுத்திரி, என்னை பத்தி உனக்கு நிறைய தெரியும். விட்டா பெருசா பேசிட்டே போற. 10 நாள்ல ஒருத்தனை லவ் பண்ணி கழட்டி விட்டு தானடி நீ. வந்த ஒரே வாரத்துல எனக்கே ப்ரப்போஸ் பண்ண உனக்கு என்னடி தெரியும் லவ் பத்தி? மரியாதையா வாய மூடிட்டு வெளியே போயிடு. என்ன பத்தி இவ்ளோ கேவலமா பேசிட்டல, இதுக்கு நீ என்ன தப்பாவே பேசிருக்கலாம். என்னோட ஏம் எல்லாம் என்ன தெரியுமா? என்ஜிஓல சேர்ந்து மக்களுக்கு ஃபுல்லா சேவை பண்ணணும். அதுதான் என்னோட கனவு, ஆசை, லட்சம் எல்லாமே. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு உன் பின்னாடி போய் சுத்திட்டு உன்னை போய் திருத்தணும் நினைச்சேன் பாரு. என் புத்திய செருப்பாலே அடிக்கணும்டா. ஆனா சத்தியமா உன்ன மாதிரி கேவலமா ஒருத்தனை என் லைஃப்ல பார்த்ததும் இல்ல, இனிமே பார்க்கவும் மாட்டேன்டா சாமினா. உன் மூஞ்சிலே இனிமே முழிக்க மாட்டேன். போடா. அகரம் அறக்கட்டளையின் 40வது ஆண்டு விழாவில் நடிகர் சூர்யா பேசி வருகிறார். நேரடியாக சுமித்ரா, சாரி சுமித்ரா, கதவை தோற சுமித்ரா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நான் பேசினதெல்லாம் தப்புதான், அதுக்காக இவ்வளவு நாள் என்கிட்ட பேசாம பனிஷ் பண்ணிட்டேன். நீ என்கிட்ட பழைய மாதிரி பேசலாம் கூட பரவாயில்ல, ஒரே தடவை கதவை திறந்து மன்னிச்சிட்டேன்னு மட்டும் சொல்லு. அட்லீஸ்ட் கதவை திறந்து என்ன திட்டவது செய்ய. ப்ளீஸ் சுமித்ரா, கதவை திற. என் லைஃப்ல நீ யாரு எனக்கு தெரியல. நான் ஏன் இப்படி நின்னுகிட்டு புலம்பிட்டு இருக்குன்னு தெரியல. ஆனா உன்கிட்ட என்னால பேசாம இருக்க முடியல சுமித்ரா. இப்ப மட்டும் நீ வெளியில வரலன்னு வச்சுக்கிய, இனிமே இந்த ஜென்மத்துல இங்க வரவே மாட்டேன் நானு. ப்ளீஸ் சுமித்ரா, கதவு தோற. ப்ளீஸ் கதவு தோற சுமித்ரா, கதவு தோறடி சுமித்ரா, ப்ளீஸ் கதவு தோற. நீங்க வருவன்னு எதிர்பார்க்கவே இல்லை. நானும் தான் எதிர்பார்க்கல. டிவில போட்டிருந்தாங்க உன்னோட போட்டோவை, ஆர்மில நடந்த எல்லாத்த பத்தியும் போட்டிருந்தாங்க. என்னால நம்பவே முடியல.
நீ எல்லாம் ஆர்மி இல்லையா? ஒருவேளை போட்டோவை மாத்தி போட்டுட்டாங்களோ அப்படின்னு ஒரு டவுட் இருந்தது எனக்கு. அத கன்ஃபார்ம் பண்ணிக்கலான்னு தான் நான் இங்க வரவே செஞ்சேன். வந்த உடனே டாக்டர் கிட்ட கேட்டேன், இன்னும் எவ்வளவு நாள் இந்த பாடி தாங்கும் அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லம்மா, இன்னும் 100 வருஷம் வரை இந்த பாடி நல்லா தாங்கும்னு சொல்லிட்டாரு. பெட்ல எப்படியே படுத்துட்டு இருக்க போறே என்ன? இல்ல ஏன் கேக்குறேன்னா, நார்மலா மிலிட்டரி மேன்லாம் பார்த்தனா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, சீக்கிரமா அவங்க ரெக்கவரும் ஆயிடுவாங்க. ஆமா. ஆனா நீ என்னடானா இந்த சின்ன காயத்துக்கெல்லாம் இப்படி சீன் போடுற? ஓகே, ஒரு நிமிஷம். ஹலோ அம்மா. எங்கடி இருக்க? உனக்கு இதே வேலையா போச்சு. எப்ப பாரு எங்கயாவது ஓடி போயிடுற. உங்க அண்ணனை பாரு, ஒழுங்கா அப்பா சொன்ன பொண்ணை பார்த்து வீட்டோட இல்ல. நீ மட்டும் ஏண்டி என் உயிரை எடுக்கிற? எங்கடி போய் தொலைஞ்ச? ஐயோ, இவள பாருங்க, எங்க இருக்கானே தெரியல. இன்னைக்குதான் போனையே எடுக்கிறா. ஒரு நிமிஷம். அம்மா என்னம்மா பேசுற? நான் இங்க வெளியில ஃப்ரெண்ட் கூட இருக்கேன்மா. என்னடா? முடியும். ஓகே, கெட் வெல் சூன். சுமித்ரா, அது இல்ல. உன் பிறந்த நாள் அன்னைக்கு சொன்னது இப்ப முடியும். என்ன சொன்ன? எனக்கு ஞாபகம் இல்லையே, மறந்துடுச்சு. திரும்ப ஒரு வாட்டி சொல்றியா? காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை. காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை. காலங்களில் அவள் வசந்தம்.